ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகு அப்படின்னாலே ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது பொய் இல்லைங்க, உண்மைதான். நல்ல பாம்பு பார்க்குறதுக்கு படம் எடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆனால் போட்டு தள்ள நிலமையை யோசிச்சு பாருங்க, அப்பா பயமாக இருக்குது. அப்படி தாங்க எங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் எங்கள் பெரியம்மா வீடு இருக்குது. அவங்க வீட்டில் அப்படி தாங்க நைட்டு ஒரு 2 மணி போல் பாம்பு வந்துருச்சு. அது என்ன பாம்பு அப்படின்றது அவங்களுக்கு அப்போது தெரியல, ஏன்னா ஓட்டு வீடு. அது உள்ளே வந்து சிக்கிக்கிச்சு, வெளியில் போக தெரியல. விடிய காலையில் பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் வர வர அது நகர ஆரம்பிச்சிச்சே தவிர அது உடம்பு பெருசாக இருக்கவும் நகர முடியலங்க. அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஓட பிரித்து மேலே ஏறி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அது வெளியிலேருந்து ஒரு அண்ணன் வந்திருந்தாங்க. அவங்க தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. மேலே ஏறி பார்த்தா அவ்வளோ பெருசு படம் எடுக்குதுங்க. பயமாயிருச்சு. இதில் என்னென்னா அந்த வீட்டில் குட்டி பாப்பாலாம் தூங்கிட்டு இருக்கா. என் பெரியம்மா பொண்ணு வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சிட்டு அந்த பாம்பு எங்கே போகுது வருதுன்னு பார்த்துட்டே இருந்திருக்கா பார்த்துக்கோங்களேன். அப்பா பயமாயிருச்சு. அதை பார்த்ததுலேருந்தே இப்போ நைட்டில் தூக்கமே வரமாட்டேங்குது. சின்ன சத்தம் கேட்டாலும் பாம்புவாக இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஒரு தடவையாக அதுக்கப்புறம் பால்வாடி கிளம்பி போயாச்சுங்க. அங்கே போனதும் குட்டீஸ் எல்லாருக்குமே ஹைட்டு வெயிட் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. எல்லோரும் ஜாலியாக மெஷர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. எங்கள் பையங்க பார்த்தீங்க அப்படின்னா அதில் போய் போய் நின்றுட்டு ஹைட் பார்க்குறதான் வேலை, அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு. அதுவும் அண்ணாந்து அவரே பார்க்கணும். எங்கள் பாப்பா பாருங்கள் எவ்வளோ அழகாக விளையாடுறாங்க. பால்வாடி முடிச்சுட்டு பாப்பாவை கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு ரிட்டன் வந்து சலூனுக்கு தம்பி அழைச்சிட்டு போயிட்டேங்க ஹேர் கட் பண்ணுறதுக்காக. ஆக்சுவலி மொட்டை அடிக்கிற ஸ்டைலில் தான் கட் பண்ணலான்னு பார்த்தேன். ஏன்னா ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் டிசைனாக ஹேர் ஸ்டைல் பண்ணலாம், அதுக்கப்புறம்லாம் ப்ராப்பராக நீட்டாக தான் பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஒன் சைட் கட்டிங் அடித்து 2 கோடை போட்டு விட்டாச்சுங்க. பார்க்குறதுக்கு ஆசையாக இருந்துச்சு. என்ன ஒரு குடும்பம்னா ஹேர் கட் பண்ணுறதுக்கு அவர் காட்டவே இல்லை. அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க. அப்பா ஆட்டாதப்பா அப்படின்னு சொன்னால் இவன் பதிலுக்கு சொல்கிறான், நான் எங்கே ஆட்டுறேன், நீங்கள் தான் என் மண்டையை பிடிச்சி ஆட்டுறீங்க அப்படின்னு இவன் சொல்கிறான். ஒரே காமெடியாக போயிருச்சு. ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லை, அங்கே பாருங்கள் பால்வாடியில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லோரும் போஸ் கொடுத்தாங்கன்னா என் பொண்ணு மட்டும் போஸ் கொடுக்கல, எந்திரிச்சு வந்துடுறா. அவளை உட்கார வைக்கட்டியும் அந்த டீச்சர் ஒரு வழி ஆயிட்டாங்க. அப்பா குட்டீஸை சமாளிக்கிறது ரொம்ப கொடுமைங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக குறும்பு பண்ணும்போது பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. அதுவும் எங்கள் பால்வாடி வாசலில் பார்த்தீங்கன்னா நிறைய மணல் கூட்டியிருப்பாங்க. டெய்லியுமே அதில் தண்ணி பாய்ச்சுவாங்க. அது வந்து புழுதி கிளம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, அந்த ஸ்கூல் இருக்குது, அது உள்ளேயே கவர்மெண்ட் ஸ்கூல் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குது. அந்த 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸும் பிரேக் டைமில் அங்கே விளையாடுவாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டோட இவங்க எல்லோரும் ஒன்றா மிங்கிள் ஆகிடுவாங்கங்க. கரெக்டாக 12:30க்கெல்லாமே அவங்க லஞ்ச் கொடுத்துருவாங்க குட்டீஸ் எல்லாருமே. இதில் என்ன ஒரு ஹாப்பின்னா வீட்டில் இருக்கிறப்ப என் பையன் வந்து மொபைல் பார்ப்பார், நான் சாப்பாடு ஊட்டி விடணும். ஆனால் பால்வாடி போனதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்றத பார்த்துட்டு அவரும் சாப்பிட்றாரு, என் பொண்ணும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. அதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லைங்க, தை மாதம் அப்படின்னாலே ஃபங்க்ஷன் தாங்க. கல்யாணம், காது குத்து, வளைகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்த்து ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். எங்கேருந்து எப்போ எப்படி பத்திரிக்கை வருதுன்னே தெரியாது. எங்கள் அப்பாலாம் கிண்டல் அடிப்பாங்க, தை மாதம் பிறந்துருச்சுல, இனிமேல் வீட்டில் ஒரு ஆளை ஃப்ரீயாக வச்சிடணும், அதே சமயம் ஒரு 40,000 50,000 கையில் வச்சிடணும் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த டைம் நிறைய ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கோங்க. நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன், சடங்கு அப்படின்னு தான். இப்போது ஒரு கல்யாண வீடுக்கு போயிட்டு அன்றைக்கே பார்த்தீங்கன்னா வீடு குடி போகிற ஃபங்க்ஷனுங்க, அதுக்கும் போயிட்டு வந்தோம். எங்கள் பாப்பாவை வீட்டில் விட்டுட்டு நான் என் தம்பியை மட்டும் அழைச்சிட்டு போயிட்டு வந்தேங்க. ஃபஸ்ட் டைம் அவங்கள வீட்டில் விட்டுட்டு நான் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. குடிப்போகிற வீட்டுக்கு போனாலே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு போய் பார்க்குறது அந்த யாகம் வளர்த்துருக்காங்க இல்லையா, அதை போய் பார்த்துட்டு தொட்டு கும்பிட்டுருவேன். அதோடு போயிட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது கிச்சன் தான். எப்படி இருக்குது, அது மாடுலர் கிச்சனா இல்லை நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்தளவுக்கு எனக்கு சமைக்கலாம் தெரியாது. ஆனாலும் நான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது கிச்சன் தாங்க. வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 2மே ரொம்ப கஷ்டமான விஷயந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் எங்களுக்கு இன்னும் வீடு கட்டலை, வீடு கட்டணும். அடுத்தது நாங்களும் கிரகப்பிரவேசம் வைப்போம். ஸோ இந்த ஒரு ஹாப்பி மொமெண்ட்டை தான் எதிர்பார்த்துட்ருக்கோங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாரையுமே பார்த்தேன். எங்கள் அம்மாவும் வந்திருந்தாங்க. என்ன ஒன்றுனா ரிட்டன் வரும்போது என் பையன் தான் அழுக ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருந்தான். ஆத்தாவை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரிட்டன் வரும்போது அவங்க வேறு பஸ்ஸில் ஏறிட்டாங்க, நான் வேறு பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன்னா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டார். வீடு வரைக்குமே, அம்மா வாங்க அங்கே போகலாம் ஆத்தா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிருச்சு.
என்ன பண்ணுறதுங்க, குட்டீஸை சமாளிச்சாகணுமே. ஸ்நாக்ஸை வாங்கி கொடுத்து ஜூஸ் வாங்கி கொடுத்து கொண்டுட்டு வந்தாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.